தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் சிட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கடந்த வாரத்தில் இந்த வசனத்திலிருந்து அவர் சிட அஸ்திவாரமான மூலைக்கல் என்று பிரசங்கித்தேன். இந்த வாரத்தில் அருமையான சீயோனிலே வைக்கப்பட்ட கல். Glory to God. ஏசாயா வாழ்ந்த காலம் எப்பொழுது அவன் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் சொன்னான் என்றால் கிமு 740க்கும் 700க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் எழும்பி அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். பழைய புதிய ஏற்பாட்டில 4 பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவன் ஏசாயா. அவன் இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவினுடைய பிறப்பையும் அவன் அறியவில்லை. ஆனால் இயேசு பிறக்க போகிற இயேசுவை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். பிறக்க போகிற இயேசுவை குறித்து அவன் தீர்க்கமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே அவன் சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையான அந்நியர் கைகளிலே சிக்கி, அந்நியர் கைகளிலே அடிமைப்படுத்தப்பட்டு, அந்நியர் கையிலே சிறுமைப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அருமையான அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தார்கள், மேசியாவாகிய இயேசு வருவார் என்று. அவர்தான் கடைசி தீர்க்கதரிசி. அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், நம்மை பாதுகாப்பார் என்று அவர்கள் நம்பி அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் சொல்லுகிறது கடைசி அருமையான நபி ஈசா நபி. இன்னொருவரும் வந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் குர்ஆனில் என்ன சொல்லுகிறது என்றால், எல்லா நபிகளை காட்டிலும் ஈசா நபி பெரிய நபி என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசா நபிதான் இருக்கிறதிலே பெரிய நபி என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வேதத்தை அருமையான தேவனுடைய இயேசு அவரை குறித்து தீர்க்க தரிசனம், அவரை கண்டு அவரை பார்த்து அவரை ருசி பார்த்த பேதுரு எழுதுகிறான். அதையும் வாசித்து விடுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரோடு கூட இருந்தவன், 3.5 வருஷ காலத்திலே ஊழியத்திலே அவரோடு கூட நடந்தவன், ஊழியத்திலே அவரோடு கூட படுத்திருந்தவன், அவரோடு கூட போஜனம் பண்ணினவன், அவன் கல்வாரி சிலுவையின் காட்சிகள் எல்லாம் பார்த்தவன், அருமையான உயிர் செலுதலை குறித்து அறிந்தவன். அவன் தன்னுடைய நிருபத்திலே கண்டதை அவன் சொல்லுகிறான். மறுபடியும் அவன் சொன்னதை எழுதலாம்.
வாசிக்கலாம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சீயோனிலே வைக்கிறேன். சீயோன் என்ற ஒரு வார்த்தையை வேதத்திலே அநேக இடங்களிலே பார்க்கலாம். சீயோன் தாவீது தெரிந்து கொண்ட ஒரு நகரம். அது எபேசியருடைய கையில இருந்து யுத்தம் பண்ணி அதை மீட்டு அருமையான சீயோனை அருமையான தலைமையிடகமாய் வைத்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தான். நீங்கள் வாசிக்கலாம் 1 நாளாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4, 5 வாசிக்கலாம். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அவன் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதின் நகரமாயிற்று. நீங்கள் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது தாவீதின் நகரமாயிற்று. நீங்கள் சீயோனை குறித்து வேதத்தில் தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தடுமாற மாட்டீர்கள். இரண்டாவது, வேதத்தை நீங்கள் வாசித்தால் சீயோன் ஒரு மலையை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது, சீயோன் மீதில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணிவிட்டேன். அப்ப இங்கே நீங்கள் பர்வதம் என்ற வார்த்தை மலையை குறிக்கிறது. அப்போ இந்த இடத்துல 2வது சீயோன் என்ற வார்த்தை அருமையான பர்வதமாயிருக்கிற மலையை குறிக்கிறது. 3வது தான் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தவர்கள் நாங்கள் சீயோனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், சீயோனை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். நல்லது, அப்படி ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு சபை கூட்ட ஜனங்கள் நாங்கள் பரம எருசலேமை அங்கே பார்த்தோம், அதை குறித்து நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையான, அதையெல்லாம் நாம் குற்றப்படுத்தி பேசவில்லை. அவர்கள் சொல்லுகிறது உண்மையா இருக்கட்டும், அது சத்தியமாயும் இருக்கட்டும். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வெளிச்சத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நம்முடைய வெளிச்சம், நம்முடைய சபையை அல்லது நம்முடைய சபையை குறித்ததான ஒரு வெளிச்சம் என்னவென்றால், நாம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். ஆமென். அப்போ அவங்க சீயோனுக்கு போறார்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி ஒரு வெளிச்சம் கிடைச்சி அதை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறது ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்றது இல்ல, கல்யாணம் பண்ணாம அவங்க ஃபெய்த்தோமிலே உட்கார்ந்து அங்கே என்னுடைய நாட்களை எல்லாம் செலவு பண்ணி சீயோனை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம் சொல்கிறது அது சாதாரண காரியம் அல்ல. ஆமென். ஆகவே அந்த வெளிச்சத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணட்டும். அடுத்தது புதிய எருசலேம் என்ற ஒரு சபை இருக்கிறது, அருமையான, அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சபைதான். அவர்களும் நாங்கள் சீயோன் அல்ல, அதை காட்டிலும் மேலான பரம எருசலேமுக்கு போகிறோம் என்று சொல்கிறார்கள். ரொம்ப நல்லது. அவர்கள் விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் நம்மை ஒரு அருமையான மகிமையான தேசம், ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறதை நான் வசனத்தின் கூடாய் சொல்லுகிறேன், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமென். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிற ஒரு இடம் சீயோன். நீங்கள் 2 நாளாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சங்கீதங்களின் புத்தகம்
132 சங்கீதம் 13 வசனம். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமது வாசஸ்தலமாய் அங்கே கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அந்த ஸ்தலத்தை விரும்பினார். ஆண்டவர் அந்த ஸ்தலத்தை தங்கி இருக்க ஆசைப்பட்டார். Praise the Lord. இதை வாசிக்கிறது நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைனா பிரசங்கம் பண்ணிட்டே வரேன். மறுபடியும் செய்தி வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை, அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமான ஒரு கல்லை, அதுதான் மூலைக்கல், அதுதான் விலையேறப்பட்ட கல், அதுதான் ஜீவனுள்ள கல், அதுதான் அருமையான. அதை நம்புகிறவன் ஒரு காலம் வெட்டப்பட்டு போவதில்லை. அந்த கல் தான் விலையேறப்பட்ட கல். புதிய ஏற்பாட்டிலே சீயோன் எங்கே இருக்கிறது? நீங்கள் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால் இந்த கல்லை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கல் எங்கே இருக்கிறது என்று அறிய வேண்டும். இந்த கல் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் நெருங்கி வர வேண்டும். எங்கே இருக்கிறது இந்த கல்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புதிய ஏற்பாட்டிலே இந்த கல் தேவனுடைய சபையாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் இப்பொழுது ஆராதிக்கிற, நீங்கள் தொழுது கொள்ளுகிற, நீங்கள் அருமையான பின்பற்றுகிற இந்த சபைதான் சீயோனா இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராயிருக்கிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு. சபைக்கு யாரையா இருக்கிறாங்க? கிறிஸ்து. கிறிஸ்து இருக்கிறார். அவர்தான் தலை. அதிலே நான் ஒரு வேலைக்காரன். நீங்கள் அதிலே ஊழியத்திலே நீங்கள் வேலை செய்கிற வேலைக்காரனும் இருக்கிறீர்கள், விசுவாசிகளும் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அருமையான இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கல்லண்டைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல அவன் ஒரு சுவிசேஷகன், அவன் ஒரு அப்போஸ்தலன், அவன் ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவன் சபையின் மேலே மிகுந்த பாரமுள்ள ஒரு தேவ மனுஷன். நீங்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் எனக்கு நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன் சபையை பற்றி. ஏன்னா சபையை என்ன பண்றான் சத்துரு? என்ன பண்ணுவான்? அவனுடைய கோல், அவனுடைய திட்டம் சபையை உடைப்பதுதான், சபை ஜனங்களை பிரிப்பதுதான், சபை ஜனங்களுக்குள்ள கசப்புகளை விதைப்பதுதான். ஆகவேதான் அவன் ஊழியம் முடியும் போது கூட அவன் பட்டயத்தில் சாக போறான். கர்த்தர் சொல்றார், நீ சாக போற, உன்னை இழுத்து கொண்டு போய் பட்டயத்தில் கொல்லுவாங்க. அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே அவன் சொல்லுகிறான், நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லிட்டு அவன் அந்த நேரத்தில் சாக போற நேரத்தில் கூட சொல்றான், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதை மறந்துடாதீங்க, நான் 3.5 வருஷ காலம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், சபையை பாழாக்கும்படி. வசனத்தை வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய், மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் திருப்பிக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்றார். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். ஆனபடியால் நிறைய ஃபால்ஸ் டீச்சிங். அதான் நீங்க எங்கேயும் போகாதீங்க,
எங்கேயும் போகாதீங்க. ஊரெல்லாம் சுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், உங்க விசுவாசம் கெட்டு போயிடும், உங்க நம்பிக்கை கெட்டு போயிடும். அதுதான் நான் பிரசங்கம் பண்றேன். நான் உங்களை கஷ்டப்படுத்தணும் பிரசங்கம் பண்ணல. ஏகப்பட்ட ஃபால்ஸ் டீச்சிங் இருக்கு. மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அந்த நாட்களிலே இருந்த சபையிலும் அது நடந்திருக்கிறது. கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், இது தேவனிடத்திலே இருந்து வந்த உபதேசம் அல்ல. கலாத்தியர் 5:12 வாசிக்கலாம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாய். உங்களை கலக்கிறவன அருவாளால வெட்டு, அவன் செத்து போனா நல்லா இருக்கும். அப்போ எவ்வளவு வேதனைப்படும். நான் உங்களுக்கு இது தேவனிடத்தில், அந்த வசனத்தை வாசிக்கலாம், இது தேவனிடத்திலிருந்து வந்த உபதேசம் அல்ல, இது மனுஷ உபதேசம். வாசிக்கலாம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. வாசிங்கம்மா. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது இது உங்களை அழைத்தவரினால் உண்டானது அல்ல. Praise the Lord. The pure gospel, அதான் full gospel சொல்றோம். full gospel. இடையில இந்த வாரம் கூட ஒரு அம்மா சொன்னாங்க, பிரன்காம்னு ஒருத்தர், நல்ல ஊழியக்காரர், அவர் சார்ந்த ஒரு சபை இருக்கு, கடைசி தூதன் சொல்றாங்க. நம்ம குரூப்ல ஒரு குரூப் போய் சிக்கிக்கிட்டு அது ஒரு விதமான உபதேசத்தை வச்சு என்னதான் வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம சபையில் ஒரு குரூப். எனக்கு வேதனை என்னடா நெஞ்சு வலிக்க பிரசங்கம் பண்ணியும் கூட இந்த ஜனங்க எங்கேயோ போய் சிக்கிட்டாங்களே, அப்படி ஒரு வேதனை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை நேசிக்கிற, ஆராதிக்கிற, பின்பற்றுகிற காலம் கடைசி காலம். ஆமென். கடைசி காலம். வசனத்தை சரியாக நீ கற்றுக்கொள்ளாமல் போனால், வசனத்தை சரியாமல் நீ புரிந்து கொள்ளாமல் போனால், வசனத்தை சரியாமல் சார்ந்து கொள்ளாமல் போனால், அருமையான உன் விசுவாசம் நஷ்டப்படும், உன் அழைப்பு நஷ்டப்படும், உன் மேல் இருந்த கிருபை போய்விடும், உன் மேல் இருக்கிற அபிஷேகம் போய்விடும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் பேசின இன்னொரு மீட்டிங் நடக்குதாங்க. அது ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க, பிஷப் ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. நான் அதை எகெயின்ஸ்டா பிரசங்கம் பண்ணேன். எல்லாம் சிரிக்கிறாங்க, அந்த பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றாரு. ஒரு போன் கூட வந்துச்சு. நான் சொன்னேன், ரெவரண்ட் ஆர்டினேஷன் ஒண்ணு கொடுக்குறான் பாரு, அப்பமே உன் மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும். நான் அப்புறம் பிரசங்கம் பண்ணேன், பவுல் தான் ஊழியத்தின் மாதிரியான ரோல். ஊழியக்காரன் சொன்னா பவுல் தான். அவன் சொல்றான், எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கும் கந்தையுமான மனுஷனுக்கும் தேவதூதனுக்கும் அருமையான தேவனுடைய பேடுக்கையான நீங்கள் பவுல் மாத்திரம் அந்த வார்த்தை சொல்றாரு. வேற யாரும் இந்த 12 சீஷர்ல ஒருத்தம் கூட சொல்ல முடியாது. பேதுருவும் சொல்ல முடியாது, யாக்கோபும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் சொல்றாரு. கிறிஸ்துவை கொஞ்ச நாள் அந்த ஊழியக்காரர் சொன்ன, நீங்க வாழ்றது கொஞ்ச நாள், ரொம்ப நாள் வாழ்றது இருந்தா நான் கூட போப்பாண்டவர் ஆர்டினேஷன் வாங்கியிருப்பேன். எனக்கு கொடுப்பாங்க போப்பாண்டவர், கருதினால்லாம் வாங்கிட்டாங்க. அந்த கோல்டன் பீச் வச்சிருக்கிற ஆளு இப்ப அவர் கருதினாலும் போட்டுக்கிறாரு. அவரே கருதினாலும் போட்டா நான் போப்பும் போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. தேவனுடைய பிள்ளையை நாம் இந்த உலகத்திலே பதவி பெறவோ பட்டம் பெறவோ அல்லது அருமையான மேன்மையாய் மனிதர்கள் மத்தியிலே காட்சியளிக்கவோ வரவில்லை. அருமையான எப்படி ஆயிலும் இந்த சுவிசேஷத்தை இந்த பட்டணத்திற்கு, இந்த உலகத்திற்கு கொண்டு போகும்படியாய் வந்திருக்கிறோம். இருக்கிற காலம் வரையிலும் வைராக்கியமாய் நின்று ஊழியம் செய்து சாக வேண்டும். ஆமென். இருக்கிற காலம் வரையிலும் நாம் ரொம்ப நாள் இருப்போம் என்று சொல்ல முடியாது. பிரயாணம் நீண்ட பிரயாணம் முடியாது. 70 வயசுக்கு மேல இப்படி நான் பிரசங்கம் பண்ணா ரொம்ப நல்லதுதான், எனக்கு சந்தோஷம் தான். 80 வயசுல இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரசங்க, இந்த சத்தத்தில் இந்த ஃபுல் டீம்ல நின்று பிரசங்கம் பண்ணா சந்தோஷம் தான். ஆனா அப்படி பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரியல எனக்கு. ஆமென். ஏன்னா 19 வயசுல வச்சிருந்த டியூன் இன்னும் அந்த டியூன் குறையல. ஆண்டவர் உள்ள வச்சிருக்க அந்த ஸ்பீக்கர் டியூன் குறையல.
ஆனா ஜிக்மர்ல சொன்னாங்க, இனிமேல் நீ பேசினா ஊமை ஆயிரு வேண்டாம், வேணா அந்த கேஷீட் இருக்குது, அவங்க இதை எக்ஸ்ரே எடுத்து தொண்டை எக்ஸ்ரே பண்ணி எலும்பு டேமேஜ் ஆயிட்டு உடஞ்சிருக்கு பாருங்க, இனி நீ பேசினா ஊமை ஆயிரு வேண்டாம். அவர் சொல்லி எப்படியும் ஒரு எவ்வளவு வருஷம் இருக்கும், 20 வருஷத்துக்கு மேல இருக்குமா? 20 வருஷம் இருக்கும். 30 வருஷம் ஆயிட்டான். 30 வருஷம் அந்த எலும்பெல்லாம் சரி பண்ணி அந்த எலும்புக்கெல்லாம் சோம் கொடுத்து ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். ஆமென். இந்த டியூன் இன்னும் குறையவே இல்லை, அதனாலதான் பேசிட்டே இருக்கிறேன். சரீரத்திற்கு நிறைய டியூன் குறைஞ்சு போச்சு. எலும்பு கொஞ்சம் டல்லா தான் இருக்குது, சதர் டல்லா தான் இருக்குது, கிட்னி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, ஈரல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்குது, ஹார்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா டியூன் குறையும், வயசாக எல்லா டியூனும் குறையும். ஆனா சத்தம் டியூன் மாத்திரம் எனக்கு என்ன ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை, அந்த டியூனை அவர் குறைக்கவே இல்லை. ஆமென். ஆமென். சீயோனிலே, சபையாகிய சீயோனிலே வைக்கப்பட்ட மூலைக்கல் சபையை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த வசனத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் மறுபடியும் செய்தி. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு இந்த சபை என்னும் மூலைக்கல்லா இருக்கிற இந்த சபை, இந்த தலையா இருக்கிற இயேசு தலையா இருக்கிற இந்த சபையை ஒருவன் விசுவாசிக்கும் போது அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். நீங்க ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்கு நீ என்ன தெரியுமா சொல்லணும்? சபைக்கு போன்னு தான் சொல்லணும். ஆமென். வேற எங்கேயும் கூட்டிட்டு போயிடாதீங்க. அவன் தொலைஞ்சான், வேற டைரக்ஷன் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான். நீங்க கர்த்தருடைய சபை அண்டைக்கு நடத்திருங்க. ஏப்பா நீ சபைக்கு போப்பா, சபைக்கு நடத்துங்க, வேற எங்க நீங்க நடத்தாதீங்க. ஏன் இங்க சுகமாகாதா? இன்னைக்கு பிரெயின் கேன்சர் சுகமான டெல்காஸ் ஒய்ஃபை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அவர் எஸ்பியா இருந்தார். அவங்க இங்க வந்து அவங்க ஹீல் ஆனாங்க. நமக்கு ஒரு 45 லட்சத்துக்கு வெகுமதியான ஒரு இடத்தை அவங்க கொடுக்கணும்னு முன் வந்தாங்க. அது நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது அப்புறம் அடுத்த வாரம் பேசுறேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே நமக்கு ஒரு சபை வந்திருக்கும். அந்த வண்டி நிறுத்துற இடத்துல அவங்க ரொம்ப பணக்காரங்க. அவங்க சொல்லிட்டாங்க, பாஸ் இதை நீங்க எடுத்துக்கிட்டுங்கட்டாங்க. அதை எழுத போகும்போது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நாளின் காலவேளை ஆராதனையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபை அன்னைக்கு நீங்கள் நடத்துங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. அவர் வெட்கப்படுவதில்லை. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். ஐயா, சபையிலே சேர்த்து வந்தார். சபையினுடைய அஸ்திவாரத்தை பற்றி நான் உங்களோடு கூட போன வாரத்தில் பேசினேன். இப்ப சபைக்கே அருமையான தேவன் தலையா இருக்கிறான். சபையில் என்னெல்லாம் இருக்கு தெரியுமாயா உங்களுக்கு? நீ கட்டடத்தை விசுவாசிக்கிறது இல்ல. இப்ப ஜனம் கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க? கட்டடத்தை விசுவாசிக்கிற கிறிஸ்தவன் அல்ல, சிலையையும் பொம்மையையும் வேளாங்கண்ணியையும் அங்கே இங்கேயும் போய் அருமையான அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை பார்க்கவோ அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அருமையான சிலைகளை பார்க்கிறதல்ல. நீங்கள்
தலையாய் இருக்கிற சபைக்குள்ள என்ன இருக்கிறது? உங்கள் விசுவாச கண்ணை திறந்தால் சபைக்குள்ளே ஆவியானவர் அசைவாடுகிறதை பார்க்க முடியும். உங்கள் விசுவாசத்தின் கண்களை திறந்தால் சபையிலே தேவ கிருபை இருக்கிறதை பார்க்க முடியும். உங்கள் விசுவாசத்தின் கண்களை திறந்தால் சுகமாக்குகிற வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் விசுவாசத்தின் கண்களை திறந்தால் உங்கள் சாப கட்டுகள் உடைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் விசுவாசத்தின் கண்களை திறந்தால் நீங்கள் சுகமாகிறதை பார்க்க முடியும். உங்கள் விசுவாசத்தின் கண்களை திறந்தால் உங்களுக்கு பிழைப்புண்டாகும், ஜீவன் உண்டாகும். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். ஐயா, சபைக்கு ஆராதனைக்கு வந்தோம், 1000 சாட்சி நான் உங்களுக்கு சொல்றையா, கெட்டு போக மாட்டாயா? கெட்டு போக மாட்டாயா? ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் சபையிலே உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சாதாரண காரியம் இல்ல. நீங்க வந்து அப்படியே அது ஒரு உங்களுக்கு பெருசா தெரியல. வசனத்தை டெய்லி பார்த்து வசனமே இப்ப காலையிலேயே நேற்று சொல்றாங்க சிஸ்டர், வசனமே ஜனங்களுக்குள்ள உணர்வில்லாத ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு. அப்பதான் ரோமன் காத்தலிக் ஜனங்களை போலதான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போல எனக்கு மனசுல வந்துச்சு. பைபிளை தொடக்கூடாது, அவங்க தொட்டுதான் கும்பிடணும். அது ரொம்ப ஒரு விதத்துக்கு நல்லதா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைபிளை தலைவாணியா வச்சுக்கிறாங்கய்யா. பைபிளை சிலர் பைபிளை படிக்கிறதே இல்லை. கெட்ட சொப்பனா வந்துச்சா தலையில வச்சுக்கிறாங்க. வசனம் உள்ள இருக்கிறத யாருமே படிக்கிறது இல்லை. பைபிளை வச்சுட்டு எங்க பாருங்க தீர்க்கதரிசனம் கேட்க போறாங்க, தீர்க்கதரிசனி ஒருத்தர் வந்திருக்காருங்க, பைபிளை இடுக்குல வச்சுக்கிறான். இதுக்குள்ள இருக்கிறத அவனால பார்க்க முடியல. மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டு குடிச்சா சுகமாயிரும். மருந்து பாட்டில் வச்சு மருந்து கடையில போய் அதே மருந்தை திருப்பி வாங்கிட்டு வரோம். யாரையும் சொல்லாதீங்க, நானே அப்படி வாங்கிட்டு வந்துருவேன் சில சமயம். அதான் சொல்றேன், வீட்டிலே அதே மருந்து இருக்கு. இந்த அம்மா என்ன போட்டு திட்டுவாங்க, இந்த பாரு 10 ஸ்லிப் இருக்கு, நீ திருப்பி ஒரு 10 ஸ்லிப் வாங்கிட்டு வந்து. ஐயா, அவன் கையில கர்த்தர் தன்னுடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் நீ தேடி போக தேவையில்லையா? ஹல்லேலூயா. உண்மையாய் பிரசங்கிக்கிற, உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் தன் மேலே ஜனங்களை கட்ட மாட்டான், வசனத்தின் மேலே தான் கட்டுவான். தன்னிடத்திலே வல்லமை இருக்கிறது போல காண்பிக்க மாட்டான், அருமையான தேவனிடத்திலே தான் அவனை திருப்பி விடுவான். வேற அருமையான ஒண்ணு செய்ய மாட்டான். ஆகவே சபை அண்டைக்கு வந்த ஒருவனும் கட்டு போக மாட்டான். அவன் மந்திரவாதியா இருக்கட்டும், சாபத்தில் இருக்கட்டும், வியாதியில் இருக்கட்டும், அருமையான அவன் கடன் தொல்லையில் இருக்கட்டும், பிரச்சனையில் இருக்கட்டும், இந்த சபைக்கு நீங்க கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் வருகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு பக்கத்திலே செங்கடல், இன்னொரு பக்கத்திலே எகிப்தியன் தன்னுடைய சேனையோடு கூட வருகிறான். குதிரைப்படை, யானைப்படை, வாள்களோடு கூட பலத்த போர் வீரர்கள் வருகிறார். மோசே சொல்லுகிறார், இன்று காண்கிற எகிப்தியனை இன்றைக்குமே காண மாட்டீர்கள். சபை வந்ததுனாலதான் நீ ஜீவனோடு கூட இருக்கிற, அது மட்டும் மறந்துடாத. சபையை விட்டேன்னு வச்சுக்கோ, தொலைஞ்ச. சிஸ்டர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் அவங்க எப்படி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிருப்பான். ராஜா நகர்ல சிஸ்டர் வீட்டுல ஒரு நாள் சாயங்காலம் சிஸ்டர் பேசுங்கன்னு சொன்னேன். அவங்க பேசின செய்தி இன்றைக்கு வரையிலும் என் இருதயத்தில் இருக்கிறது. குருவி தன் கூட்டை விட்டு அலைகிறது போல அருமையான அலையாதிருங்கள் என்று ஒரு செய்தி கொடுத்தாங்க. அவங்களே மறந்திருப்பாங்க. ஆண்டவர் ஒரு கூடாய் இருக்கிற சபைக்குள்ளே ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தில் என்ன போராட்டம் வந்தாலும், இந்த விசுவாசத்தில் என்ன நெருக்கம் வந்தாலும், இந்த விசுவாசத்தில் என்ன பாடுகள் வந்தாலும், இந்த விசுவாசத்தில் நீ நின்றால், ஜெயம் பெற்றால் மகிமைக்குள்ளே போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரிஞ்சு போனா எப்பவுமே நான் பிரிஞ்சு போனா எனக்கு எப்படி ஒரு 5 கல்யாணம் நடந்திருக்கணும். வெள்ளக்காரங்க பிரிஞ்சு போயிருவாங்க. வெள்ளக்காரங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலே சரிமா நீ போயிட்டு வாமா, குட் பை, அந்தம்மா குட் பை சொல்லிட்டு போயிடும்.
அது மட்டுமா செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா கல்யாணத்துக்கு இந்த ஆளுக்கு கார்டு கொடுக்கும், இந்த ஆளுக்கு கல்யாணத்துக்கு அந்த அம்மா வந்து நிக்கும், பொக்கையோடு வந்து நிக்கும். இப்ப நமக்கு எத்தனை பொக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன வந்தாலும் நம்புவே சுவை, யார் கைவிட்டாலும் செய்வே எனது சுவை அகல ஆழ உயரமாம் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல நிற்பருண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. சீயோனிலே வைக்கப்பட்ட சீயோனாயிருக்கிற மூலைக்கல்லாயிருக்கிற தேவனுடைய சபையிலே விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். இரண்டாவது மூலைக்கல்லாயிருக்கிற சபையை 2000 வருஷமாய் பூமியிலே தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அது எதுக்காக நீங்களை கத்த சபையிலே கொண்டு, சபை எப்படிப்பட்டதுன்னா ஆராதிக்கிற இடம். Glory to God. கர்த்தரை ஆராதிக்கிற இடம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி. அடுத்த வசனத்தை வாசி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி. ஆண்டவரை துதிக்க பழகுங்க, கை தட்டுங்க, பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு பாடுற நேரத்தில் நீங்க வந்துடணும். நீங்க உங்களுக்கு தெரியாது, நான் சிவகங்கையிலிருந்து மதுரைக்கு வருவேன் ஆராதனைக்கு, ரொம்ப தூரம் அது. எனக்கு ஒரு 1/2 hour கட் ஆயிட்டாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவரை நல்லா பாடி துதிங்க. தேவ பிரசன்னத்தை அப்படியே அந்த பிரசன்ஸ் வந்து மேல வந்து அப்படியே டச் பண்ணிட்டே இருக்கும். கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க நீங்க அதுல பழகி ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சுடுங்களேன், ஆண்டவரை துதிக்கிறது எவ்வளவு மேன்மைன்னு சரி. நிறைய பிரச்சனை, ஒன்னும் பயப்படாதீங்க, வந்து நல்ல பாட்டு பாடுங்க. அக்னியில பாட்டு பாடினாங்க, சிங்கக்கவியில பாட்டு பாடினாங்க, அருமையான சிறைச்சாலைக்குள்ளே பாட்டு பாடினாங்க, கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஓ ரபா காத்தா ராகா பௌனி. கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தரை சேவிப்போம். மனைவி விட்டு போயிட்டா, பிள்ளைங்க செத்து போனாங்க, சொத்து எல்லாம் போச்சு, அவன் சொல்றான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க பழகி இருக்கிறீங்களா? பாட்டு பாட ஆசை தானே? பாட்டு பாட ஆசை தானே? பாட்டு பாடுமையா, அதுக்கு ஒண்ணு நீங்க கிளாஸுக்கு போக தேவையில்ல. நான் எந்த கிளாஸுக்கு போனேன் நீங்க நினைக்கிறீங்க? நான் அடிக்கடி பாடுறது எம்ஜிஆர் பாட்டு பாடுவேன். அந்த காலத்துல சினிமாத்துல அந்த பேப்பரை வாங்கி அவர் பாடினது அப்படியே பாடுவேன். எம்ஜிஆர் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்டயும் பாட்டி காட்டுவேன், ஆனா என்னடா பாஸ் சபை நடத்துல எம்ஜிஆர் பாட்டு பாடினான்னு போய் சொல்லுவீங்க. ஏசுநாதர் என்ன ஃபாதர் பெர்க்மான் அப்படியே சொன்னார், அதுதான் தைரியமா சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் சினிமா பாட்டு தான் ரொம்ப பாடிட்டு இருந்தேன், அதனால எனக்கு தாளம் ரொம்ப பிரச்சனை இல்ல, ஏசுநாதர் பாட்டை பாட ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. அவர் சாட்சி சொல்றாரு. ஃபாதர் பெர்க்மான் நீங்க சாட்சி கேளுங்க, அவர் பாட்டு நீங்க உலகம் முழுதும் போதும். ஆமென். அமெரிக்கால ஒரு கார்ல உட்கார்ந்து டிராவல் பண்ண போயிருக்கிறார். அவர் சொன்னதுதான் உங்களுக்கு சொல்றேன். அவர் பாட்டை போட்டிருக்கிறாங்க அந்த கார்ல.
அப்போ இவனுக்கு தெரியாது, இவன் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அந்த வண்டி ஓட்டுற தம்பிக்கு தெரியாது. ஆனா அவன் தமிழ்நாட்டில் உள்ள ஆளாம். இவர் சொன்னாராம், தம்பி இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, இது யாரு பாடினாங்க? அது ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒருத்தர் பாடியிருக்காரு. ஐயா, இந்த அமெரிக்காவில் இதுதான் எனக்கு ஆறுதல், இதுதான் என்ன தேற்றது. அவரை நீ பார்த்திருக்கிறியா? அவரை பார்க்கல. அவரை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன செய்திருப்ப? ஐயோ, அவரை கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணுவேன்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, நான் தாயா அந்த ஆளுன்னு சொன்னாரா. வண்டியை உடனே நிறுத்திட்டான், ஓரமா இறங்கிட்டான். இறங்கி அந்த ரோட்ல கட்டி பிடிச்சி அளவில்லாத முத்தம் கொடுத்தான. நடந்தது. பாடுங்கய்யா, கர்த்தரை துதிங்கய்யா, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கய்யா. கிரேஸ் பாடுறது, அதான் கிரேஸ் மேல ஒரு பெரிய போரே உண்டாயிடுச்சு. என்னடா அந்த பொண்ணு இப்படி பாடுது, இப்படி பிரசங்கம் பண்ணுது, இப்படி பண்ணுது, அவ்வளவு நல்லா பாடுறான். எப்படி பாடுறான்னு எனக்கு இன்னுமே தெரியல. நீங்க பாட இருந்தா கிருபை கிடைக்கும். ஆமென். பாடுனா கிருபை கிடைக்கையா. சாரோனூர்ஜி பாட்ட மெட்ராஸ்ல பீச்சில் அந்த அம்மா பாடுறாங்க, கல்லும் கரையும் கல்வாரி அண்டையில. அவங்க பாட்டு நிறைய பாட்டு. சினிமா நடிக்கிற ஒரு லேடி கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு சத்தத்தை கேட்டவன டிரைவர் சொன்னவங்க நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்களாம், என்னோட சினிமால ஜானகி அம்மா பாட மாட்டாங்க இவ்வளவு டியூன்ல, சித்ராமா பாட மாட்டாங்க இவ்வளவு நேர்த்தியா பாட மாட்டாங்க, பெரிய பெரிய சிங்கர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாட மாட்டாங்க, இந்த அம்மா அவ்வளவு அழகா பாடுறாங்க, இந்த அம்மா மட்டும் சினி ஃபீல்டுக்கு வந்தனா எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கலாமே. கொஞ்சம் அப்படி இறங்கி 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 வந்தாங்களாம். அப்படியே ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்துறான். டிரைவர்கிட்ட சொன்னா, நீ அங்க இரு, நான் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். அந்த பாட்டை கேட்டு அப்படியே மெய் மறந்து போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. உன் பாட்டுல வல்லமை இருக்கிறது, உன் பாட்டுல ஜீவன் இருக்கிறது, உன் பாட்டுல மகிமை இருக்கிறது. ஆமென். நல்ல பாட்டு பாடுங்க. முதல் நீங்க பாடும்போது யாரும் இருக்கும்போது பாடாதீங்க. முதல் டீச்சர் சொல்றாரு, என் மனைவி பின்னாடி இருக்கும்போது எனக்கு பாட்டே வராதுன்னு பாரு. ஏன்னா மீட்டிங் முடிஞ்சு பிறகு சொல்லுவா, கழுத ரொம்ப நல்ல அழகா பாடுச்சு சொல்லுவாளாம். போகும்போது கழுத சத்தம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாளாம். ஆனா அவர் பாட்டு பாடி எவ்வளவு பேரை தேற்றுன்னு நினைக்கிறீங்க? பிரதர் பாடுற பாட்டுதான் என்ன ரொம்ப டச் பண்ணி இருக்குது. ஆமென். ரொம்ப இருதயத்தை தேற்றி இருக்கிறது. அதான் நான் அடிக்கடி அவர் பாட்டை பாடிட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை துதிக்கிற இடம் சபை. ஆமென். துக்கத்தை எல்லாம் வச்சிருங்க, பிரச்சனை எல்லாம் வச்சிருங்க, எல்லாம் வச்சிருங்க, பாட்டு பாடு. வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடு, இவ்வளவு கஷ்டம், அங்க போனா கையை தட்டுறா, பாட்டு பாடுறா, அந்நிய பாஷை பேசுறா, சத்தம் போடுறா, பைத்தியம் ஏதாவது பிடிச்சிக்குதோ. அவனுக்கு ஒரு சந்தோஷம், அந்த ஆளுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பரவாயில்ல துக்கப்படாம இருக்கிறாளே. அவன் பிரச்சனைக்கு அவன் பிராண்டி கடையில போய் நல்ல தண்ணி போட்டு உட்கார்ந்து வர்றான். இந்த அம்மா தண்ணி தான் போடணும். பாண்டிச்சேரியில் அது ஒண்ணு சர்வ சாதாரணம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், கண்ணாலே பார்த்துருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்களை வந்து பாட்டில் வாங்கி அந்த பின்னாடி பேக்ல சொரிட்டு போறத பார்க்கிறேன். காலேஜ் பசங்க எல்லாம் அப்படிதான் செய்யறாங்க. எல்லாம் நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கு பார்த்தா ஏதோ கோர்ஸ் படிக்குதுங்க, ஏதோ ஹையர் ஸ்டடிஸ் படிக்கதான் செய்யுதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். சபை கர்த்தரை துதிக்கிற இடம். மூன்றாவது, இந்த மூலைக்கல்லா இருக்கிற சபை, அருமையான மூன்றாவது இடத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். இந்த இடம் அருமையான நம்மை பலப்படுத்துகிற இடம். ஏசாயா சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பலத்தின் மேல் பலன் அடைந்து, பலத்தின் மேலே பலன் அடைந்து,
பலத்தின் மேல. நம்ம சபைக்கு வந்துட்டா ஹalleluya, பாஸ்டர் பாடுறதும், பாஸ்டர் பிரசங்கம் பண்றதும், பாஸ்டர் சொல்ற வார்த்தையும் நம்ம ஆவியை பலப்படுத்துது, ஆத்மாவை பலப்படுத்துது, சரீரத்தை பலப்படுத்துது, நம்மை சரியில்லாத காரியங்களை சீர்படுத்துது, நம்மை ஒழுங்குபடுத்துது, நம்மை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் இந்த வார்த்தை மாற்றுகிறது. நெகட்டிவா திங்க் பண்ணிடாதீங்க. நெகட்டிவா நீங்க எதுவுமே, நீங்க நெகட்டிவ் ஆட்களை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வீட்டுக்கு போனேன், வாங்கன்னு கூட சொல்லல. அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு தெரியல, ஒரு டீ குடிக்கன்னு கூட சொல்லல. அவ வீட்டுக்கு யாரு போவான்? சிலர் மைண்ட் நெகட்டிவாவே இருக்குது, நீங்க பாசிட்டிவாவே மாறணும். ஆமே, பாசிட்டிவ் மைண்ட். நீ சபைக்கு வந்தா அவன் மைண்ட பாசிட்டிவா மாறிடுயா. நெகட்டிவ் ஆட்களை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. குறை சொல்லிட்டே இருக்கிற ஆட்களை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, கல்யாணத்துல ஒரு குரூப் இருக்கும். எப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா சண்டை யாரு தெரியுமா போடுவாங்க? அந்த விளம்பரம் அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னையா சாம்பார் ஊத்துற? சாம்பாராயா இது? காய் வேகவே இல்லையா? அவன் போயிடுவான். மெயின் மாஸ்டர் ஒருத்தன் வருவான், அவன் தான் அந்த கல்யாணத்துக்கு மெயின் மாஸ்டர். அங்க போய் சொல்லுவான் சாம்பார் காய் வேகலன்னு ஒருத்தன் தகராறு பண்றான். அவன் நேரம் வருவான், நல்ல வேகதான் இருந்திருக்கு. இவன் 2 பேருக்குள்ள சண்டை வரும். இந்த சண்டை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் குடும்பத்தார் பொண்ணு வீட்டுக்காரனா இருப்பான், இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருப்பான். பொதுவா சண்டை போடுறாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் சண்டை போடுவான். பொண்ணு நம்ம ஊர்ல சீப்பு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருப்பான். கல்யாணத்துக்கு வந்துடுவோம், மொய் அடிக்கிறோம், அங்க ஒரே சண்டையா இருக்கும். ஒரு 10 பேர் கூடிடுவோம். தண்ணி வேற அடிச்சுட்டு வந்துருப்பான். இவன் வேற கலாட்டா பண்ணனே வரான். அவனை ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. எப்படியோ சமாளிச்சு அவனை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. கடைசி அந்த கல்யாணம் நடத்துறவன் கல்யாணம் முடிகிற வரையிலும் சொல்லுவாங்க, வயிற்றுல நெருப்ப கட்டிட்டே இருப்பான். பொண்ணு கொடுக்கிறவன், மாப்பிள்ளை கொடுத்தவன் நெருப்ப தட்டதுக்கு ரெடியா இருப்பான். இதான் நம்ம ஊரு பழக்கம். மோதிரம் போட்டானா மோதிரம் போடுவாங்க. அதுல ஒரு தகராறு நடக்கும். செயின் போடுறதுல ஒரு தகராறு நடக்கும். இல்ல எங்க வீட்டுல அப்படி நடந்திருக்கு. பொண்ணு கொடுக்கும்போது அப்படியே நடந்துச்சு. அதே போல அவங்க பொண்ணு எடுக்கும் போது அதே மாதிரி ஒரு தகராறு பண்ணாங்க. நான் மனசுல நினைச்சேன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். நீ எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். பஸ்ல கொஞ்ச நேரம் போக போறோம், அதுல இப்படி உட்கார்ந்துக்கிடுவாங்க. நான் எப்பவுமே பஸ் ஏறும்போது குண்டு யாரா இருக்கிறாங்களான்னு பாப்பேன். நம்மளே குண்டு இங்க நெருக்கி தள்ளிடுவாங்க. அதனால ஒல்லியா இருக்கிற ஆள்கிட்ட நான் ஏற்கனவே உட்கார்ந்து எழும்ப மாட்டேன். ஐயோ, அந்த பஸ்ல 2 குண்டு இருந்தா அவன் ஒரு காலை வேணும்னே இப்படி வைப்பான் பாருங்க. அது ஒரு காலை எப்படி 100-120 கிலோ இருக்கும். இப்படி தூக்கி வச்சு அதுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கலாம். மெட்ராஸ் வரையிலும் பூச்சி மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான் பாரு. அவனை நெருக்கி 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 உட்கார்ந்து இருப்பான். செங்கல்பட்டு வரையிலும் பார்ப்பான். அவனுக்கு கோவம் வந்துடும். இல்லையா என்னோ நீ பெரிய இவன் மாதிரி இருக்கிற, அவனுக்கு கோவம் வந்துடும். இவன் சட்டையை பிடிக்க, அவன் சட்டையை பிடிக்க. டிரைவர் சொல்றான், இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல போயிடலாம்யா, இங்க இப்ப சட்டையா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் சொல்றான், நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா கார்ல போலாமே, உங்க சொந்த கார்ல வரலாமே, ஏன் எங்க உயிர் எடுக்கிறீங்க? 2 பேரும் கீழே இருங்க. அவனை பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் இங்க இறக்கி விட்டா அவன் போயிடும். உண்மையில நடக்கிறத உங்களுக்கு சொல்றேன் ஐயா. பூமியில நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போற இடம் தான் இந்த பூமி. டிராவல் பிளேஸ், டிராவல் பிளேஸ். நீ ஒன்னும் பாண்டிச்சேரியில் இருக்க போறதுல. பாண்டிச்சேரியில் அப்படி இருந்தா வெள்ளக்காரங்க இங்க இருந்திருப்பாங்க. பாண்டிச்சேரியில் இப்படி இருந்தா வெள்ளக்காரங்க இன்னும் ஆட்சி செய்துட்டு இருப்பாங்க. போயிட்டாங்கய்யா. யாருங்க நிலைய ஆட்சி செய்ய முடியாது. இந்த பூமியில யாரும் நிலையா இருக்க முடியாதுயா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்கயா. திட்டாங்களாயா, கத்தர் பார்த்துக்கிடுவாரியா. பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்களாயா, கத்தர் பார்த்துக்கிட்டு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு. உங்களுக்கு விஷயம் தெரியாது, நான் பயங்கரமான பிரச்சனை கிளப்புற ஆள். உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு பெரிய ஆள்னாலும் போயிடுவேன்.
ஆனா இப்ப நான் பேசக்கூட கிடையாது. ஆமென். அல்லேலூயா. என்ன செய்தீங்கன்னு கூட கேட்கறது கிடையாது. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கூட கேட்கலையா ஆட்டிங்க. அவங்களா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் பேசினது யாரையும் ஒரு வார்த்தை கூட சொன்னது ஏன் இப்படி செய்தீங்கன்னு கூட கேட்டதில்லை. ஆமென். கர்த்தர் பார்த்துக்கிடுவாரியா. ஆமென். நம்ம கொஞ்ச நாள் இருப்போம். குடியில நோண்டும் போது அவனும் என்ன தெரியுமா நம்மளை சொல்லணும், நல்ல பாசு ஒண்ணுமே சொல்லல அழுவான் அவன். இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான், அவன் சாகதான் வேணும், என்ன இப்படி சொல்லிட்டான்பா. கொஞ்ச காலம் யாரும் ஒன்ன கொண்டு போக போறது இல்லையா. நிறைய டிவி பாக்குறீங்க, நிறைய ப்ரோக்ராம் பாக்குறீங்க, பாடிட்டே இருக்கிறான், அப்படியே உழுது செத்து போயிடுறாயா. பேசிக்கிட்டே இருக்கிறான், செத்து போயிடுறாயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வாரையா, கர்த்தர் கிரியை செய்வாரையா, கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் பார்ப்பார்கள் ஐயா. உனக்காய் யுத்தம் பண்ணுகிற, உனக்காய் வழக்காடுகிற, உனக்காய் கிரியை செய்கிற, உனக்காக அருமையான போராடுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிற இடம் சபை, பலப்படுத்துகிற இடம். பலத்தின் மேல் பலனடைந்து அருமையான சீயோனிலே நீங்க எப்படிப்பட்ட பலன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல இவர் வேளை இங்கே எத்தனை முறை சோர்ந்து வந்திருக்கிறார், எத்தனை முறை உடைக்கப்பட்டு வந்திருக்கிறார், எத்தனை முறை கண்ணீரோடு கூட வந்திருக்கிறார், எத்தனை முறை நெருக்கப்பட்டு வந்திருக்கிறார், எத்தனை முறை வந்திருக்கிறார். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் பாட்டின் மூலமாய் இவனை பலப்படுத்துகிறார், ஆராதனையின் மூலமாய் இவனை பலப்படுத்துகிறார், பிரசங்கத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி அருமையான கேட்டிலிருந்து வெளியே வரும்போது இப்படியே வந்த அருமையான கேட்டை விட்டு திருப்பி ஆராதனை முடிச்சும் போது ஓடி போற ஐயா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவர். சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, பயப்படாதே, உனக்காய் வழக்காடுகிறவர். இந்த பிளாட்ல உள்ளவன் தான் என் மேல கேஸ் போட்டான். நாங்க 2 பேரும் கோர்ட்ல வேற வேறையாதான் உட்கார்ந்து இருக்கோம். ஆனா நாங்க வரும்போது உனக்கு கை கொடுப்போம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. நாங்க 2 பேரும் எதிர்பார்த்தீங்க. இங்க ஒரு நாள் வந்தான், தண்ணி வேணும் பாஸ்டர், குடு தண்ணி எடுத்துட்டு போ. வேற ஏதாவது வேணுமா பிரதர், டீ குடிச்சிட்டு போறீங்களான்னு கேட்பேன். அவனுக்கு என்னடா இந்த ஆளு முற்றிலும் வித்தியாசமான ஆளா இருக்காரு. இந்த இடத்த 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டோம். உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. ஆமென். இன்னைக்கு அந்த இடம் 1 கோடி. அதனால இடம் இங்க கிடையாது. நீங்க யாரையும் சண்டை போடாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆமென். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அந்த இடத்த 2 லட்சம் ஆகிட்டாங்க. இல்லன்னா காசு இருந்தா அதை வாங்கிருப்பேன், நீங்களா இருந்தா இப்ப அதை வாங்கிருப்பேன். அந்த நாள்ல கொஞ்சம் விசுவாசிங்க, அதனால வாங்க முடியல, இல்லன்னா அதை வாங்கிருப்பேன். எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் மேலும் கசப்பு வைக்காதிருங்கள், யார் மேலும் வெறுப்பு வைக்காதிருங்கள். உனக்கு தீமை செய்தவர்களுக்கு முடிஞ்சா நன்மை செய்யுங்கள். ஆமென். முடிஞ்சா நன்மை செய்யுங்க. என்னுடைய பிரின்சிபல் அப்படிதான். ஆகவேதான் கர்த்தர் நம்மளை இதுவரையிலும் வெட்கப்படுத்தவில்லை, கைவிடவும் இல்லை. ஆண்டவர் கைவிடவில்லை ஐயா. யாரும் ரொம்ப சபைக்கு தீமை செய்த ஒரு பிரதர் இருக்கிறார், செத்து போயிட்டார். ஒரு பேர் குப்தான்னு ஒரு பிரதர். அந்த அம்மா தாசில்தார். எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ செய்தாங்க. ஆனா கடைசி காலம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நான் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பேன், வீட்டுக்கு போவேன், எல்லாம் செய்வேன். கடைசி அழுதாங்க.
இந்த ஊரை விட்டு நாங்க போறோம் பாஸ்டர், ஒரே ஒரு உதவி செய்யுங்க, இந்த வீட்டை நீங்க எடுத்துக்கிடுங்க, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிடுங்க, நீங்க உங்ககிட்ட இருக்கிற காசை மட்டும் எங்களுக்கு தாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இவரை ஏமாத்தி பாஸ்டர் இதெல்லாம் வாங்கிட்டாருன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் அதை வாங்க விரும்பல. இந்த கலைவாணி நகர்ல தான் அந்த இடம் இருக்கு. இதை எவனோ ஒருத்தன் கேள்விப்பட்டு வந்து காசை கொடுத்து வாங்கி அவங்க இந்த ஊரை விட்டு சாக போற நேரம் அவரு நான் 1-2 டைம் பார்த்தேன். கடைசியா பார்க்கும்போது நீ யாருன்னு கேட்கிறாரு. இந்த மனம் வந்து மாறி போச்சு, மனசெல்லாம் மாறி அந்த சாகர ஸ்டேஜ். அந்த அம்மா எனக்கு அழுதாங்க. அப்புறம் நான் அவங்கள பார்க்கல, அவங்க ஆந்திரா போயிட்டாங்க. பிள்ளைகளே, யாருக்கும் தீமை செய்யாதீர்கள், யாருக்கு நன்மை செய்ய எல்லாருக்கும் முடிந்தாலும் நன்மை செய்யுங்கள். பேசுறவர்கள் பேசட்டும், சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆமென். உனக்காய் வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு, உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு, உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை கட்டுகிற ஒரு தேவன் உண்டு, உன்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. உனக்கு வருகிற நன்மையை எந்த மனிதனாலும் அடைக்கவோ எடுக்கவோ முடியாது. தேவன் திறக்கிற வாசலை ஒரு மனிதனாலும் அருமையான அடைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாரையா? நான் உங்களை சேர்த்துதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ராம் இன்டர்நேஷனல்ல நீங்க போய் பாருங்க, ஜெயந்தி அட்வொகேட் போட்டிருக்கோம், நோட்டரிக்குன்னு போட்டிருக்கோம் போர்டு. உங்களுக்கு இந்த கோரிமேட்ல இருக்கிற பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. ஐயோ, தோக்குற கேஸ் ஜெயிச்சு போச்சு சார்மா, அது ஜெயிக்கிற கேஸே கிடையாது. போய் கேளுங்க, ₹1 வாங்கல எனக்கு. அந்த கேஸுக்காக 8 வருஷம் இந்த கோர்ட்ல அவர் போயிருக்கிறார். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் நமக்காக பேசுகிற தெய்வம். பயப்படாதே, சோர்ந்து போகாது. சபை உன்னை பலப்படுத்துகிற இடம். வழியிலே குற்றுயிராய் கிடந்த ஒரு மனிதனை அருமையான சமாரியன் தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அருமையான கொண்டு போய் அவனுக்கு 2 காசை கொடுக்கிறான். அருமையான அந்த சத்திரக்காரனை பார்த்தவன் சொல்லுகிறான், இவனுக்காக வேறு எதையாயிலும் நீ செலவு பண்ணினால் நான் வரும்போது உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். நல்ல சமாரியன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். வாகனம் 4 சுவிசேஷமாய் இருக்கிறது. அருமையான அவனை காயம் கட்டினது, அவனுக்கு ஆகாரம் கொடுத்தது அந்த நல்ல சமாரியன் தன்னுடைய இரத்தத்தை காட்டுகிறது. தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவனுக்காக, உனக்காகவும் எனக்காகவும் சிந்தி அருமையான அவனை சத்திரத்திலே கொண்டு போய் விட்டிருக்கிறார். சத்திரக்காரன் தேவனுடைய ஊழியக்காரன். 2 காசு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டை காட்டுகிறது. சத்திரம் தேவனுடைய சபையை காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சபையை நீங்கள், அருமையான சபை உங்களை சேர்த்துகிற இடம். 12 சீக்கிரம் ஒண்ணுதான் பேசணும். நான் என்னெல்லாம் சபையை பற்றி பேசினேன்? ஸ்தோத்திரம். 4வது பேசி முடிக்கிறேன். அருமையான அந்த மூலைக்கல், சீயோனிலே வைக்கப்பட்ட மூலைக்கல்லா இருக்கிற தேவனுடைய சபை ஒரு மனிதனை தேற்றுகிற இடம், ஒரு மனிதனை அருமையான ஆராதனைக்குள்ளே நடத்துகிற இடம், ஒரு மனிதனை விசுவாசத்தை வெட்கப்படுத்தாத இடம். ஆமென். 4வது, அங்கே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் ஊழியக்காரன் நினைச்சாதீங்க, ஊழியக்காரங்க தான். ஆனா சபை நடத்துற ஊழியக்காரன் மேல் இருக்கிற அபிஷேகம் வேற. நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் மேல இருக்கிற, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, நானும் அந்நிய பாஷை பேசுறேன். ஆனா என் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேற. இது என்ன அபிஷேகம் என்றால், ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய மாட்டான். அவனுக்கு ஊழியத்தை செய்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல வைத்திருக்கிறார். சபையை நடத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சபையில ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அவனுடைய வேலை என்னவென்றால், நடத்தி ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற வேலை. ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய வேலை என்னவென்றால், அந்த ஆட்டை நடத்தி கொண்டு போகிற வேலை. வேற யாரையும் நடத்தி விட்டுறக்கூடாது. உன் கையில தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
உன் கையில தான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. அது நீ ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சபை அருமையான தாவீது சொல்லுகிறான், ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஆனால் அவைகளை கொண்டு நான் செத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆடு மந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா கூட ஒருத்தர் கூட சொல்லலை. நீங்கள் ஆடு மேய்க்கிற வேலை சாதாரணமான வேலை அல்ல ஐயா. அதான் நான் 45 வருஷம் நடந்து வந்த பாதை உங்களுக்கு சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறேன். சும்மா சாதாரண காரியம் இல்ல. சபை வச்சு நடத்துறது, 3 நாள் கூட்டம் அண்ணா திடல்ல பேசி ஒரு 1000 பேரை கூப்பிட்டு ஹீலிங் சர்வீஸ் நடத்தலாம். நானும் நடத்தலாம் தான் யோசிச்சேன். எனக்கு பணத்தை கொண்டு போய் வேஸ்டா செலவு பண்ணணும். இன்னும் அந்த மனசுல இருந்துகிட்டே தான் இருக்குது, பெரிய பெரிய மீட்டிங் நடத்தணும். ஆனாலும் இப்ப ஊழியர் கூட்டம் நடத்திட்டு இருக்கனால அந்த மனசு இப்ப அங்கேயே போயிட்டு இருக்கு. சரி, ஊழியக்காரங்களை பலப்படுத்தி அவங்கள அந்தந்த ஊழியங்கள்ல போய் அந்தந்த ஊர்களில் போய் அவங்க கத்தர்காய் வல்லமையா கிரியை செய்யணும். இப்ப அந்த ஊழியத்தை செய்யிட்டு இருக்கிறேன். எனக்கு பெரிய பெரிய கூட்டம் நடத்தணும்னு ஆசை இருக்கு. ஆட்களும் சரியா இல்லை. நம்மளோடு கூட ஒரே ஒரு பிரதர் தான் இப்ப இருக்கிறார், அருண் தான் இருக்கிறார். அருண் திடீர்னு பஸ் ஏறிவார், பிளைட்டும் ஏறிடுவார். அவர் சொல்ல முடியாது. அவர் வேலை இடத்துல ரொம்ப வேலை. மீட்டிங்லாம் நடத்தினா ஒரு 10-15 பேர் வேணும். பால் போஸ்ட் விட்ட, நோட்டீஸ் விட்ட, ஐயா ஐயா வண்டி வேணும். இப்பவுமே திண்டிவனம் வர வண்டி போகணும். ஆனா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, வண்டியும் இல்லை. இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள்னால அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எப்படியாயிலும் வருகின்ற ஜனத்தை ஜீவபாதைக்கு நேராய் திருப்பி விட வேண்டும். எப்படியாயிலும் நாம் ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு விலகி போவதற்கு முன்பதாக அருமையான ஒரு கூட்டம் ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பிவிட வேண்டும். ஆமென். இந்த ஆடு மேய்க்கிறவங்களை நிருபருங்க கேட்டாங்க. நான் இது அப்படியே சொல்றேன். மதுரையில தான் ரொம்ப ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ ஆடு மேய்க்கிறவங்க கேட்கிறாங்க, நீங்க இப்ப 500 ஆடு வச்சுக்கிறீங்க, 200 ஆடு வச்சுக்கிறீங்க, 500 ஆடு 1000 ஆடு வச்சுக்கிறீங்க, எப்படி மேய்க்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க எங்க அப்பா ஆடு மேய்ச்சாரு, எங்க தாத்தா ஆடு மேய்ச்சாரு, இப்ப நாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படி இந்த ஆட்டை நீங்க மேய்ப்பீங்க சொல்றோம். அவன் சொல்றான், ஒரு சவுண்ட் கொடுப்பானோ. அவன் சொல்றான், அப்படியே சொல்றான், நான் சொல்ற மாதிரி. ஏன்னா நான் நிறைய டோன்ல பேசுவேன், கலைஞர் மாதிரிலாம் பேசுவேன், நான் பேசிருக்கிறவங்கிட்ட. இந்த சத்தம் காட்ட உடனே இங்க தண்ணியும் புல்லும் இருக்குன்னா அது புரிஞ்சுக்கிடுமா? ஆமென். அந்த ஆடெல்லாம் அங்க போகுமா. இன்னொரு சவுண்ட் மாத்தி கொடுப்பானா. சவுண்ட் சிரிக்கிறத 2-3-4 சவுண்ட் நாங்க கேட்க ஆசைப்படுறோம்னு நினைக்கிறீங்களா? 5-10 சவுண்ட் கொடுப்பேன் நான். அது ஒரு சவுண்ட் கொடுக்குமா. அது என்ன சவுண்டுன்னா, அருமையான அந்த பக்கம் போகாதீங்கன்னு ஒரு சவுண்டு. அது போகாதான். இருட்டிட்ட உடனே ஒரு சவுண்ட் கொடுக்குமா, அதெல்லாம் திரும்புமா. ஏன்னா ஒவ்வொரு ஆடையும் போய் பத்திட்டு இருக்க முடியாது. 500 ஆடு வச்சுக்கோ, நீ இங்க போ, நீ அங்க போகணும்லாம் சொல்ல முடியாது. 500 ஆடையும் போனா அவன் கடைசி ஜிக்மர்ல அவசர சிகிச்சை தான் கொண்டு போடணும். ஐயா, மேய்ப்பனுடைய சத்தத்தை, என் சத்தத்தை என் ஆடுகள் கேட்கும். எங்க போய் பர்சங்க கேளு. ஒருத்தர் சொல்றாங்க, எங்க பாஸ்ட் பேசினது மாதிரி இல்ல. அவன் நீ எங்க வேணா போ. அதுதான் மேய்ப்பனும் ஆடும். Glory to God. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். எனக்கு தெரியும் சபையில யார் யார் வர்றாங்க, எப்படி எப்படி இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் என்ன, அவங்க பின்னணி என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமென். எல்லாம் தெரியும். யார் ஆவியில வளர்ந்திருக்கிறாங்க, யார் ஆவியில வளரல, யார் சரியா இருக்கிறாங்க, யார் சரியா இல்ல. ஒரு குறிப்பிட்ட அளவு எப்படியாயிலும் ஒரு பாதை தவறி போகும்போது எப்படியாவது அவங்கள பாதையில நடத்தணும்னு அவன் பிரயாசப்படுறான். பாதை தவறி போயிடும். ஆடுங்க, அவன் வேதனைப்படுவான், துக்கப்படுவான். அவங்களை எப்படியாயும் தன்னுடைய பாதைகளை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனா முடியல, ஃபெயிலியர் ஆயிடுறான் சில சமயம். ஆனா
நீங்க நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் பைபிள் எழுதப்பட்டிருக்குது, அவன் துக்கத்தோடு அல்ல, எப்படி நடத்தணுமா அவங்கள? சந்தோஷத்தோடு கூட நடத்தணுமாயா. ஐயா சனிக்கிழமை இங்க பாக்கிங் பிரேயர் இருக்குது, இன்னொரு இடத்துல போய் ஜனங்களை கூட்டு போய் ஜெபம் பண்ணா, அது உலக எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராயா? அங்க உண்மையா ஜெபம் பண்றவன ஜெபம் கூட கேட்கப்படாதியா. அப்படி பரலோகம் காட்டுனா நான் விட மாட்டேன் இயேசுநாதரை. நான் பேசுறது உங்களுக்கு அருமையான சார் வேதனையா இருந்தாலும் கூட இதுதான் சத்தியம். ஆமென் ஆமென். அண்ணன் நீங்க ஆமென் சொன்னாலும் சொல்லி சொல்லாட்டாலும் சரி, நான் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் தான் பண்ணுவேன். எப்படியா இங்க நான் ஒரு 3-4 பேரை வச்சு கொட்டடிச்சுக்கிறேன், இங்க இருக்கிற ஜனங்களை கேன்வாஸ் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருந்தா எப்படியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. அவன் அழமாட்டான். அவன் என்ன கூட எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கு, உன் குடும்பத்தின் மேல சாபம் வரியா? சாபம் வரியா? ஒரு ஊழியக்காரன் அழுதா அவன் குடும்பத்தின் மேல சாபம் வரும். அவன் அறுப்புண்டு போனால் நலமாயிருக்கும். ஆமென். ஒரு ஆத்மாவை கொண்டு வரதுக்கு இன்னும் கதை சொல்றேன் கேளுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. கதை சொல்றேன். ஒருத்தர் இங்க உள்ள கொண்டு வரதுக்கு நான் படுற பாடு அருமையான பெரும்பாடு. ஏதோ இயேசு ஒன்னு ரட்சிக்கிறான் சபைக்கு வான்னு ஒத்துன்னு வரல, வரமாட்டான். வேற எல்லா இடம் போவான், இங்க வரமாட்டான். எல்லா இடத்துக்கும் போவான், இங்க வரது. இங்க வந்து ஒருத்தர் நில நெரிச்சதுன்னா நான் உயிரை கொடுக்கணும். 360 நாள் பாசிங் பிரேயர் நடக்குது. 365 நாள். அவங்க சொன்னாங்க சபையில ஜெபமே இல்லையா, வந்து பாரு, என் கூட இருந்து ஜெபம் பண்ணி பாரு. நான் ஜெபம் பண்ணி முடிச்சா கால்ல இருந்து 2 கால்ல ரத்தம் வடியா, பேண்ட் அந்த தோலெல்லாம் அந்த பேண்டோட ஒட்டிடும். என்ன புடிச்சு நெருக்கி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணக்கூடாது. மெட்ராஸ்ல போன் பண்ணி கேட்டு அவங்க சொல்லுவாங்க, 4 மணி வரையிலும் முழங்கால் அடிப்பேன், அந்நிய பாஷை மணிக்கு கணக்காக பேசும். தேவனுடைய பிள்ளை சபையை கட்ட ஒரு ஊழியக்காரன் படுகிற வேதனை அளவில்லாதது. அது எந்த சபையா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், அவன் ஒரு சபையை கட்டுறதுக்கு அப்பா கட்டிட்டு போனா நல்லது. அப்பா அம்மா கட்டி வச்சிருந்த சபையில போய் பிரசங்கம் பண்ணா ரொம்ப நல்லது. அப்படி ஒரு சபையை கொடுத்துட்டு போனா நல்லது. ஆனா நமக்கு எங்க அப்பாவும் எனக்கு கட்டித்தரல, எங்க அம்மாவும் கட்டித்தரல, எங்க சொந்தக்காரங்களும் கட்டித்தரல. நாங்க 2 பேரும் விரட்டப்பட்டவங்க. தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பட்ட பாடு இன்னைக்கு வரையிலும் பாடு அனுபவிக்கிறோம். இன்றைக்கு வரையிலும் சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், சத்தியத்தை பேசுகிறேன். ஆண்டவர் ஒரு சபையிலே உன்னை வைத்திருந்தால் அந்த சபையிலே நீ நிற்க வேண்டும். இந்த பிரதர் ஆறுமுகம் பிரதர் தான் வந்திருக்கிறார், அந்த இருக்கார். அவருக்கு நான் இப்ப ஆபிரகாம் பேர் வச்சுக்கிறேன். இருக்கிறாரா? வந்திருக்கிறாரா? ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர் கொடுக்கும்போது சொன்னாரு, பிரதர் ஒழுங்கா சபைக்கு ஆராதனைக்கு வரணும். அவர் சொன்ன வார்த்தை அது என்ன தெரியுமா சொன்னாரு? இங்கதான் நான் சாவேன்னு சொல்றாரு. அவர் பதில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென் ஆமென் ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனுடைய அங்கலாய்ப்பு உங்களுக்கு தெரியாது. அவன் எத்தனை நாள் பட்டினியாய் கடந்து சபையை கட்டியிருக்கிறான், எத்தனை நாள் பசியாய் இருந்திருக்கிறான், எத்தனை பாடுகளை அனுபவித்திருக்கிறான். நீங்க பாடு படலைன்னு சொல்லி ஒரு போட்டோ எனக்கு அது ரொம்ப துக்கமா இருந்தது. சிஸ்டர் சொல்றாங்க, நீ துக்கப்பட வேண்டாம், இந்த வசனத்தை நான் அவன்கிட்ட காமிக்கலன்னு சொன்னாங்க. நீ வேதனைப்படுவா ரொம்ப நாள் உன்கிட்ட காட்டலன்னு சொன்னாங்க. நாங்க பட்ட வேதனையும் நாங்கள் கடந்து வந்த பாடுகளும் அருமையான பெரிய புத்தகமே எழுதலாம். ஆமென். நான் இப்பொழுது சொல்லி வந்ததை ஒரு கால் வாசி கூட நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபையோடும் ஊழியக்காரனோடும் ஒரு காலம் யுத்தம் பண்ணாதிருங்கள். ஆமென். எந்த சபையாய் இருக்கட்டும், ரோமன் கேத்தலிக் சபையாய் கூட இருக்கட்டும், சிஎஸ்ஐ சபையாய் கூட இருக்கட்டும், அவங்க ஏதோ ஊழியம் வந்திருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. உன்னால நேசிக்க முடிஞ்சா நேசி, பிடிக்கலன்னா போயிரு, தீமை செய்யாத. ஆமென். ஒரு காலம் தீமை செய்யாத. இப்போ இவங்க சிஸ்டர்லாம் நீங்க அவங்கள மாதிரி ஒரு சிஸ்டர் பார்க்க முடியாது. நன்னா இருக்கிறாங்க, ஸ்பெயின்ல இருக்கிறாங்க. இப்போ என்ன போன் பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, அதான் நான் தவசு காலத்துல இருக்கிறேன், ரொம்ப பேச முடியாது. ஐயோ, அந்த அம்மாவை பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்பெயினே எடுக்க முடியாது. பெரிய சிஸ்டரா இருக்கிறாங்க அவங்க, அவ்வளவு பக்தி, அவ்வளவு உங்களுக்காக ஜெபம் பண்றேன்,
உங்க சபைக்காக நாங்க ஜெபம் பண்றோம், இங்க எல்லாரும் ஜெபம் பண்றோம். மடம் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா இடங்களிலும் மனுஷர்களை, விசேஷமான மனுஷர்களை மனுஷன் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பார்க்கலாம். இது தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே கட்டி வருகிறார். அருமையான கர்த்தர் தன்னுடைய அழைக்கப்பட்ட ஊழியக்காரரை அருமையான சபையிலே வைக்கிறார். அல்லேலூயா. அம்மா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் தெளிவா பேசல, நான் அவங்க துக்கப்படுவாங்கன்னு பேசல. பாஸ்டர் விரட்டி ராத்திரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணதுனால ராத்திரி ஒரு 11 மணிக்கு போய் டாடா ஏசியை நிறுத்தி அவருடைய ஜாமானத்தில் அந்த வண்டியில போட்டு, அந்த அம்மா வயசானவங்க, அவரும் வயசானவங்க, திண்டிவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இறக்கி விட்டு வந்துட்டாங்க. அவர் செத்து போயிட்டார், பசி பட்டினியில் செத்து போனார். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் சூசைட் பண்ணாங்க. அவங்க பொண்ணோ மருமகனோ அவங்க தெரியாது, சூசைட், தற்கொலை நடந்துச்சு. அந்த குடும்பத்தில் சாபம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவன். பாவம் செய்தாலும் அருமையான அது தேவன் பார்த்துக் கொள்வார். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளுகிற தேவன். ஏனென்றால் அழைத்தவர் அவர், தெரிந்து கொண்டவர் அவர், முன்குறித்தவர் அவர், அபிஷேகம் பண்ணினவர் அவர், ஊழியத்தில் அவரை நடத்தி வருகிறவர் அவர். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எங்களை ரொம்ப நேசித்த அம்மா இந்த வாரம் ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, ஒரு தாய் போல நேசிக்கிறோம். அவங்களை போல ஒரு ஆளை பார்க்க முடியாது, வயசாயிட்டு பார்க்க முடியாது. அவங்க சில சமயம், ஏன்னா 3 பசங்க, செவந்தரே ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், வர்ற ஊழியம் செய்யறவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், கூட்டம் நடத்தணும், ஒண்ணும் முடியாது. இந்த ஃபீஸ் சில கட்ட மாட்டோம். இன்னைக்குதான் அந்த அம்மாட்ட சொல்றேன். அந்த அம்மா போன உடனே ஃபீஸுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துருவாங்க கடையில. நான் என் மனசுல, ஆண்டவரே இந்த தாயை ஆசீர்வதியப்பா, இந்த அம்மா கொடுத்து இந்த காணிக்கையில தான்ப்பா இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு. ஏன்னா அந்த நாட்களில் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க சபைக்கு. பட்ட கஷ்டத்துக்கு அளவு கிடையாது. மழை பெய்யும், அப்படியே இங்க ஒரு நாள் ஃபுல்லா நனைஞ்சு போச்சு, பைபிள் எல்லாம் நனைஞ்சு அப்படி ஒழுகும். சாதாரணமாய் சபை எழும்பலையா? இது பணத்திலேயோ வெளிநாட்டு பணத்திலேயோ கட்டப்படல, பாடுகளிலே கட்டப்பட்ட ஊழியம், நெருக்கத்திலே கட்டப்பட்ட ஊழியம், உபத்திரவத்திலே கட்டப்பட்ட ஊழியம், நிந்தையும் அவமானத்திலும் கட்டப்பட்ட ஊழியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த 35 வருஷமாய் நடத்தி வந்திருக்கிறோம். ஏன்னா இங்க வந்து 35 வருஷம் அவ்வளவு சுலபமானது இல்லையா ஊழியம்? அவ்வளவு சுலபமானது. போலீஸ்காரங்களை வச்சு சபை நடத்த முடியுமாயா? பிசி வச்சு நடத்தலாம். இன்ஸ்பெக்டர் வச்சு நடத்த முடியுமாயா? எஸ்பிகளை வச்சு நடத்த முடியுமா? ஒரு நாள் சொல்றாரு, நீங்க உன்னை அடிப்பேங்கிறாரு. என்ன இந்த வேப்ப மரத்துக்கிட்ட, அருமையான இன்னைக்கு சண்டே எப்படி சர்ச்சு நடத்துறேன்னு கேட்க பாப்போங்கிறாரு. சாராமா அவங்க பிசி, அவங்க கூட டியூட்டி செய்யறவங்க, பாஸ்டர் இன்னைக்கு உங்களை அடிக்க வர்றாங்களான்னு சொல்லிட்டு போறாங்க. சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சொன்னது ஒரு விதத்து நல்லதான். நான் இன்னொரு எஸ்பிக்கு போன் பண்ணேன், அவரு சொல்றாரு அவன் வரட்டும் பாஸ்டர், நான் பாத்துக்கிறேன், நான் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான் நிப்பேன், அவன் வரட்டும், நான் பார்த்தேன், நீங்க நடத்துங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் நிக்கிறேன், தாசில்தார் 50 பேரோடு வந்து நிக்கிறான். எப்படி இந்த அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்? சாதாரண காரியம் இல்ல. ஆனா தெய்வம் அழைச்சதுனாலையும், தெய்வம் நம்ம தெரிஞ்சு கொண்டதுனாலையும், தெய்வத்துக்காக நம்ம ஊழியம் செய்தனாலையும் கர்த்தர் நம்மை இதுவரையில நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அருமையால் நாம் விழுந்து போகவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை. அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். சீயோனிலே வைக்கப்பட்ட கல், மூலைக்கல்லாய் இருக்கிற சபையில 4 மேன்மைகளை உங்களோடு கூட பேசினேன். ஒன்று என்ன? தேவன் சபையின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் வெட்கப்படுத்தாத விசுவாசம். இரண்டாவது, அருமையான
கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனைக்கு நேராக சபை நடத்தப்படுகிறது. மூன்றாவது, உன்னை பலப்படுத்துகிற இடம் கர்த்தருடைய சபை. நான்காவது, அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். அது அந்த சபைக்கு உள்ள மேன்மை. அப்படியே நான் ஜெபம்